ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 497. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் முதல்ல பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று வந்து நான் வீடியோ போடல, ஓகேவா? நேற்று வந்து வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கான ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டுக்கு மட்டும் இங்கே கெஸ்ஸிங் எழுதியிருப்பேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நம்மளுக்கு பழைய ட்ரா தான், ஓகேவா? இது ஸ்ரீ சக்தி ஏற்கனவே இந்த கம்பெனி ரொம்ப நாளாக 497வது ட்ரா வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இப்போ பாக்யத்ரா, தனலட்சுமி இதெல்லாம் வந்து கம்பெனி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீ சக்தி வந்து நம்ம பழைய ரிசல்ட்டை வச்சு கம்பேரிஷன் பண்ணி நம்பர் எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இப்போது லாஸ்ட்டாக பாஸ் ஆன, அதாவது போன வாரம் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 249 255. இப்போ இதில் வந்து இந்த மெத்தட் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். 9ன்ற நம்பர் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் வர ரிசல்ட்டில் 7 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. அதனால் இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு போர்டில் கூட இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மெத்தட் வந்து நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கம்பேரிஷன் நம்பர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 7 9 5 7 5 அதுக்கு அடுத்த வாரம் 979. இங்கே 2 7 9 9 7 9 அதுக்கு அடுத்த வார நம்பர் 2 4 5. இங்கே 1 7 9 1 4 0 அதுக்கு அடுத்த வார நம்பர் 2 7 8. இங்கே 3 7 9 9 9 8 அதுக்கு அடுத்த வார நம்பர் 702. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். 6 4 9 7 4 0 அதுக்கு அடுத்த வாரம் 137. அடுத்து இங்கே போன வாரம் நம்பர் வந்து 2 4 9 2 5 5. இப்போ இதில் எல்லா மெத்தடு எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இங்கே 9னா அதுக்கு அடுத்த வாரம் 4. இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இப்போ அடுத்து இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இப்போ போன வார ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு இன்னொரு போர்ட்லேயுமே எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் கம்பேரிஷன் தான். அது வந்து ஸ்ரீ சக்தி சார்ட், ஓகேவா? இன்றைக்கி வந்து 497வது ட்ரா. நான் வந்து ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த மெத்தட் எடுக்க வரேன். நீங்கள் பழைய ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் வர ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் 7 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துடுது. இங்கே 9னா இங்கே 7, இந்த இடத்துல 9னா அதுக்கு அடுத்த வாரம் 4. இங்கே 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 7. இங்கே 6 டிஜிட் நம்பரில் இங்கே 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 7. அடுத்து இங்கே 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 7 பாஸ் ஆயிருக்கும். இப்போது போன வாரம் நம்பரில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 தான். அப்போ இந்த வார ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 4 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு போர்ட்லேயுமே எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துட்டேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து பாக்யத்ரா நம்பர் வந்து 880. இப்போ இதில் என்ன நான் கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, இந்த பாக்யத்ரா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 9 9 இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகுது. 8 9 பாஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 9ன்ற நம்பர் வரும். இல்லை 9 8 9ன்னு இந்த மந்த்து ஃபுல்லாகவே ரிசல்ட்டு, ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 8 நாளுமே இதே மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் நான் வந்து கம்பேரிஷனுக்காக எழுதின நம்பர். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 8 9 3 0 6 0 அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 4 9 2 5 5. இதில் வந்து 8 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9 இருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டே பாருங்கள். 5 9 8 9 2 9 9 8 9ன்னு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 8 9 6 6 9 அதுக்கு அடுத்த நாள் 8 7 0 9 2 5. நேற்றைய நம்பர் 880 1 0 7 8 8 0ன்னு வந்திருக்கும். இப்போ இங்கேயுமே வந்து 8 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்து மறுபடியும் 9 வரும். இப்போது நேற்றைய ஏ போர்டு அதுக்கு முன்னாடி ஏ போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9 8ன்னு இருக்கா? அடுத்து மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 வரலாம். அதனால் இந்த 9ன்ற நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த 2வது மெத்தட் சொல்லிட்டேன், ஓகேவா? 8 9 நம்பர் இருந்தால் மறுபடியும் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிடுது. இல்லை 9 8 9 இந்த மாதிரி நம்பர் தான் வந்து இந்த 8 நாள் நடந்த ரிசல்ட்டில் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. 8 9 9 9 8 9 8 9 9. இப்போ 9 8ன்னு இருக்கிறதுனால நான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் மறுபடியும் 9ன்ற நம்பரே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த ஜென்ரலாக நீங்கள் இந்த மந்த்து சார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேவா? 8 9 9 இல்லை 9 8 9 இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த மெத்தடுமே நீங்கள் வந்து பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போது போன வாரம் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி ஏபிசி போர்டு வந்து 285. அதுக்கு முன்வார நம்பர் வந்து 846. போன வாரம் பி போர்டு அதுக்கு முன்வார பி போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 5ன்னு இருக்கும். 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்கா? இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரே வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும் ஸ்ரீ சக்தியில். இப்போ ஒரு வாரத்தில் 4 அதுக்கு அடுத்த வாரத்தில் 5ன்னு இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரே பாஸ் ஆன ஒரு 3 செட் ரிசல்ட் கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7, 4, 6 அதுக்கு அடுத்த வாரம் 7, 5, 3 அதுக்கு அடுத்த வாரம் 1, 3, 4 பி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள் 4, 5ன்னு இருக்கும் 4க்கு அடுத்து 5 இருக்கும்போதே இப்போ நீங்கள் 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 5க்கு அடுத்து இருக்க நம்பர் 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே ரிசல்ட் கம்பேர் பண்ணுங்கள் 2, 7, 8 அதுக்கு அடுத்த நாள் 8, 8, 7 அதுக்கு அடுத்த நாள் 9, 9, 8 ஓகே 2, 7, 8 அதுக்கு அடுத்த வாரம் ஓகே அடுத்த நாள் இல்லை ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்த வாரம் 8, 8, 7 அதுக்கு அடுத்த வாரம் 9, 9, 8 இப்போ இதுலேயுமே இங்கே நீங்கள் பி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா முதல் வாரத்தில் 7 அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 இப்போ 8க்கு அடுத்து இருக்கிற நம்பர் 9 8க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 7 இந்த 7, 9லேருந்து 9 மட்டுமாவது இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட்லாம் பாருங்கள் இங்கே 8, 3, 2 அதுக்கு அடுத்த வாரம் 8, 4, 6 அதுக்கு அடுத்த வாரம் 2, 5, 5 இங்கே இருக்கிற பி போர்டு அதாவது பி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள் 3க்கு அடுத்தே 4ன்னு இருக்கா 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்திங்கன்னா 3 4க்கு அடுத்து இருக்க நம்பர் எடுத்திங்கன்னா 5 இந்த 3, 5லேருந்து 5 மட்டுமாவது இங்கே அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே மட்டும்தான் 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துலலாம் 8க்கு அடுத்து 9 இங்கே 4க்கு அடுத்து 5 இப்போது போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் 2, 5, 5 அதுக்கு முன் வார நம்பர் 8, 4, 6 பி போர்டு மட்டும் எடுத்திங்கன்னா 4, 5ன்னு இருக்கா 5க்கு அடுத்து இருக்க நம்பர் எடுத்தால் 6 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்திங்கனாலும் 4 தான். அப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இது ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட்டு ஜென்ரலாக நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தடுத்த நம்பர் பி போர்டில் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க அவ்வளோதான். ஒரு வாரத்தில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே ஓகேவா இப்போ இங்கே 4க்கு அடுத்தே 5 இந்த மாதிரி பி போர்டில் ஸ்ரீசக்தி சார்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 4 அதுக்கு அடுத்த வாரம் 5 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 5க்கு அடுத்த நம்பர் 6 4, 6னா இங்கே 4 அதே மாதிரி இங்கே 7, 8ன்னு இருக்கும் 8க்கு முன்னாடி நம்பர் 7 8க்கு அடுத்த நம்பர் 9 7, 9னா இங்கே 9 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 3, 4ன்னு இருக்கா அடுத்தடுத்த நம்பர் 3, 4ன்னு இருக்கும்போது 4க்கு முன்னாடி நம்பர் 3 4க்கு அடுத்த நம்பர் 5 3, 5னா இங்கே 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்பயும் 4, 5 தான் இருக்குது 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 5க்கு அடுத்த நம்பர் 6 4, 6னா இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த எல்லா கெஸ்ஸிங் கம்பேரிசன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 9 பி போர்டில் 7, 4 சி போர்ட்லேயும் 6, 4 எடுத்திருப்பேன். பாக்ஸ் வந்து 976 974 946 944 ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 97 94 பிசி வந்து 76 74 46 44 ஏசி வந்து 96 94 இப்போது இந்த நம்பர் எல்லாமே வந்து ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் ஓகேவா இதை மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இப்போ 8 இருந்தால் 9 9ன்ட்டு அது வந்து டிசம்பர் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி ஏ போர்டில் 9 எடுத்திருப்பேன். மீதி இந்த 7, 4, 6, 4லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி சார்ட் இயர்லி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் இதோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதனா வேறு நம்பர் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இதே நம்பரே போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் நம்பருமே சொல்லிட்டேன் ஓகேவா. ஏ போர்டில் 9 பி போர்டில் 7, 4 சி போர்ட்லேயும் 6, 4 பாக்ஸ் 976 974 946 944 ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 97 94 பிசி 76 74 46 44 ஏசி வந்து 96 94. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.